அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 பேரை தாக்கிய கரடி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தம். தற்போது இந்த கரடி பிடிப்பட்டிருக்கிறது. கரடியோட குட்டி கரடிகள் 2 அது பிடிப்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரங்கள். பிரியங்கா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வேகநாத்தம் அருகே உள்ள மலை காப்பு காட்டு பகுதியிலிருந்து 2 குட்டி கரடிகள் மற்றும் தாய் கரடி என 3 கரடிகள் மேல் மாமூடி மானப்பள்ளி விவசாய நிலத்திற்கு உணவு தேடி வந்தது. அப்போது பார்த்தோம்னா அந்த விவசாய நிலத்துல பருத்தி எடுத்துக் கொண்டிருந்த மணிமேகலை என்ற பெண்ணை வலது கையில கரடி கடிச்சிருக்கு. அது பெண்ணு உடன் இருந்தவர்கள் அவரை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. இந்த நிலையில 2 கரடிகளும் மீண்டும் அந்த மலைப்பகுதிக்கு சென்ற நிலையில பார்த்தோம்னா அந்த தாய் கரடி மட்டும் பேட்ராயன் வட்டம் பகுதியில் உள்ள ராணி என்பவரின் வீட்டில் புகுந்தது. இதன் காரணமாக அந்த இடத்துல இருந்த ராஜி என்பவரை கரடி தாக்கியிருக்கு. மேலும் பார்த்தோம்னா அந்த தாய் கரடியின் வாய் காயமா ஏற்பட்டிருக்கு. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் காவல்துறையினர் வலையை விரிச்சு அந்த கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்திற்கு பின்பு பார்த்தோம்னா அந்த கரடி தற்போது பிடிபட்டிருக்கு. அதாவது அந்த வனத்துறையினரால் வைக்கப்பட்ட கூண்டுக்குள் தானாக சிக்கியது. இதன் பின்னர் பார்த்தோம்னா அந்த 2 பேரை தாக்கி கரடி நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு வனத்துறையினரால் பிரிக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.